ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நந்தி அபிஷேகம். நந்திக்கு அபிஷேகம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த அபிஷேகத்தை பார்க்குறதுக்கு புளியாக பண்ணியிருக்கணும். பால் அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த கோவிலோட ஃபுல் வியூ உங்களுக்கு ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி பிரதோஷன்றதுனால அபிஷேகத்தை எல்லாம் ஷூட் பண்ண முடிஞ்சது. இது தயிர் அபிஷேகம். இப்போ மணி ஒரு 5 மணி இருக்கும். பிரதோஷ அபிஷேகம்ன்றதுனால இப்போவே 4:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ இது பஞ்சாமிர்த அபிஷேகம். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க, அது போதும். இப்போது நெய், தேன் எல்லாமே ஆட் பண்ணுறாங்க. ஹனி சேர்க்குறாங்க. இந்த அபிஷேகம் ரொம்ப பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு திருப்தியும் ஒரு அமைதியும் கொடுக்கும். சனி பிரதோஷ அபிஷேகன்றது வருஷத்தில் 2-3 அபிஷேகம் மட்டும் தான் வரும். சனி பிரதோஷம் சனிக்கிழமை வர சனி பிரதோஷத்தை நம்ம தவற விடக்கூடாது. இப்போது நெய் ஊற்றிருக்காங்க சாமி மேலே. இவர் பேசுகிற வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணலாம், பட் எனக்கு கார்ப்பரேட் கிளைம் வர்றதுனால நான் வாய்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ சுகர் போட்டு நந்திக்கு ஆர்த்தி காட்ட போகிறாங்க. நீங்களும் மனசார வேண்டிக்கோங்க நந்திக்கிட்ட. நந்தி வழி விட்டால் தான் நம்ம சிவனுக்கிட்டே போக முடியும். அப்படிப்பட்ட நந்தி அபிஷேகம் பார்க்குறது நமக்கு புள்ளியும். இப்போ கரும்பு ஜூஸை வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இது மஞ்சள் அபிஷேகம். நீங்கள் பார்த்து வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இது குங்குமத்து அபிஷேகம். விபூதி அபிஷேகம். சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. அடுத்தடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அல்சூரில் இருக்கிற எல்லா கோவிலோட வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மங்களாரத்தி எடுத்துக்கோங்க. மனசார வேண்டி நந்திக்கிட்ட கேட்டால் அவர் அருள் புரிவார். சந்தனம். இது இளநீர் அபிஷேகம். அபிஷேகம் முடிஞ்சு மங்களாரத்தி ஆகிடுச்சு. அது என்னால் ஷூட் பண்ண முடியல.